டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, நீட் முறைகேடு விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் உள்ள அரசியலமைப்பு மன்றத்தில் இன்று இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்து விலகி தவேகாவுடன் கூட்டணி அமைத்தது. இதன் காரணமாக காங்கிரஸ் மீது திமுக தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். இந்நிலையில் டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்பதால் அந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. அதே சமயம் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மற்றொரு கட்சியான ஆம் ஆத்மியும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்திருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதற்கிடையே கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி பங்கேற்க டெல்லி சென்றுள்ளார். டெல்லி வந்த மம்தா பானர்ஜியை ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பங்கேற்க உள்ள நிலையில் மம்தா பானர்ஜியுடனான கெஜ்ரிவாலின் சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, நீட் முறைகேடு விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் உள்ள அரசியலமைப்பு மன்றத்தில் இன்று இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்து விலகி தவேகாவுடன் கூட்டணி அமைத்தது. இதன் காரணமாக காங்கிரஸ் மீது திமுக தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். இந்நிலையில் டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்பதால் அந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. அதே சமயம் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மற்றொரு கட்சியான ஆம் ஆத்மியும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்திருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதற்கிடையே கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி பங்கேற்க டெல்லி சென்றுள்ளார். டெல்லி வந்த மம்தா பானர்ஜியை ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பங்கேற்க உள்ள நிலையில் மம்தா பானர்ஜியுடனான கெஜ்ரிவாலின் சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.